ஹலோ காய்ஸ், வெல்கம் டு இலக்கியா குமரன்ஸ் vlog. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இது வந்து திருப்பதிக்கு போயிட்டு இருந்தப்ப நாங்கள் ஒரு கடைக்கு போனோம். ஸோ அந்த டைம் எடுத்த வீடியோ தான் பாருங்கள். எங்களோட vlog-அ நாங்களே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். வேறு யாரும் பார்க்குற மாதிரி எங்களுக்கு தெரில. சரி, நாங்கள் எடுத்ததை நாங்களே பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். தென் இந்த ஷாப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, திருப்பதியில் இங்கே ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, திருப்பதியோட மெயினாக என்னெல்லாம் நம்ம பார்க்கணும், பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ரூம் போட்டுருக்கோம்ல, அது இது நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுவோம் தெரியுமா, முன்னோட்ட காட்டு போகிற பார்த்தியா, பக்கத்தில் போனோம்னா இருக்குது சிராத்தோரணம்னு சொல்லி உள்ளே போகணும். பாவாஸ் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பெருமாள் பாகத்துக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி மேலே போகும்போது ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அங்கே. ஆமாம், இது ஆகாச கங்கா. நம்ம அந்த ரேகா காயத்ரி அந்த இது ஜாட்டுக்குத்து இடம் இந்த இருக்குல்ல, ஆகாச கங்கா தீர்த்தம். ஆமா, இது வந்து அலமேலு மங்கா திருச்சானூர். ஸோ இதில் நாங்கள் என்ன பிளேஸ்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்களே பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா மேக்ஸிமம் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஸோ போகாத இடம் 1, 2 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த இதுக்கு பின்னாடி தான் அந்த ஷாப் இருந்துச்சு. சரி, அந்த ஷாப்புக்கு போகிறதுக்கு தான் வந்தோம். ஸோ அந்த டைம் இது இருந்தோடனே இதையும் பார்த்து ஓகே, இந்த இடம்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நாங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அந்த வீடியோ தான் இது. ஆக்சுவலி அப்போ நான் மைக் போடலை, அவர் மட்டும் மைக் போட்டிருந்தனால அந்த வாய்ஸ் கேட்டுட்டு இருந்துச்சு. நான் என்ன பேசுகிறேன்றது உங்களுக்கு கேட்கவே கேட்காது. அதனால தான் அதை ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க ஷாப்பை போய் பார்க்கலாமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் திருப்பதியில் இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது இந்த கடை எங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. சரி, என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். உள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அவ்வளோ யூனிக்னஸா இருக்கு. சத்தமா கூட பேச முடியல. நல்லா அமைதியா பேசுறேன் பாருங்க. இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா? நம்ம திருமலா திருப்பதியில வந்து உள்ள நுழையும் போது இருக்கக்கூடிய அந்த கதவு இருக்குல்ல, அதுதான் இங்க வச்சிருக்காங்க. கரெக்ட், சொர்க்கவாசல் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். பட் என்ன கரெக்டான இதுன்னு எனக்கு தெரியல. சொர்க்கவாசல் தானே, சொர்க்கவாசல். ஸோ அந்த இதை அப்படியே டிட்டோவா கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கே அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கணும் போல இருக்கு. சூப்பரா இருக்கு. சைட்ல ஒரு பெல் தெரியுதா? அந்த பெல்ல அடிச்சோடனே இந்த மாதிரி கதவு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனால் இந்த மாதிரி அதுவே அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். கலர் கலராக லைட் எரியும். அது மட்டும் இல்லைங்க, பின்னாடி சாங்கும் ஓடுச்சு. நான் தான் காப்பிரைட் இஷ்யூ வந்துரும்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டேன். இருக்காரு, இவரை கொஞ்சிறதா அவரை கொஞ்சிறதானே எனக்கு தெரில. 2 பேருமே அவ்வளோ க்யூட்டா இருக்காங்க பார்க்கறதுக்கு. செம்ம க்யூட்டா இருக்கு. இதெல்லாம் பெருசு பெருசு பெருசா இருக்கு நேர்ல பாக்குறதுக்கு. வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல, பயங்கர பெருசு. எல்லாமே பாருங்க, ஃபுல்லுமே பெருமாள் தான், ஃபுல்லுமே பெருமாள் தான். ஆனா டிஃப்ரெண்டா இருக்கு. ஒன்ஸ் நீங்க வர்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இங்க வரலாம். இப்ப பாருங்க, இவரெல்லாம் குட்டி பெருமாள் தானே. இப்ப நான் உங்களுக்கு பெரிய பெருமாள் காமிக்கவா? இங்கிட்டு காமிங்கப்பா. எவ்வளோ அழகா இருக்காரு பாருங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்னை விட இவர் ஹைட்டா இருக்காரு. என் ஹஸ்பண்டோட ஹைட்ல இருக்கும் போல இது. அண்ட் அதோட கொஞ்சம் சின்ன சைஸ். அதாவது இதுவும் என் ஹைட்டோட ஜாஸ்தி தான். பட் ரொம்ப அழகா இருக்காரு. அப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் போல இருக்கு. அண்ட் இதெல்லாம் மீடியம் சைஸ், நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்படிலாம் வாங்குவாங்க போல. வீட்டுக்கு வாங்குவாங்களா, கோவிலுக்கு வாங்குவாங்களானே தெரியல. அதர் இவர் வந்து அரங்கநாதராம். பேர் கூட எனக்கு தெரியல பாருங்க, அரங்கநாதர். அண்ட் மேலேயும் பாருங்க பெருமாள் ஸ்டாச்சூஸா நிறைய. எங்கிட்டு திரும்பினாலும் பெருமாள் தான் இருக்காரு. எந்த சைடு திரும்பினாலும் பெருமாள் தான் இருக்காரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூபத்துல இருக்கு. இங்க பாருங்க, ஃபேமிலியா இருக்காங்க. எவ்வளோ பெரிய ஃப்ரேம் பாருங்க. இதெல்லாம் பாட்டு பாடும் போதுல. இங்க பாருங்க, கியூட்டா கிருஷ்ணர் இருக்காருப்பா. இந்த சைடு திரும்பினாலும் பெருமாள் தான். இங்க பாருங்க, இந்த கிருஷ்ணர் பயங்கர கியூட்டா இருக்காரு. கொஞ்சிக்கிட்டே இருக்கலாம் போல. செம்ம கியூட் இந்த கிருஷ்ணர். இங்கெல்லாம் பாருங்க.
அப்படி கீழ இருந்து வானம் வரைக்கும் உயர்ந்திருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி இருக்கு. இவர வந்து இப்படிதான் நம்ம பார்க்க முடியுது. இருந்து வர்றதுக்கு எனக்கு மனசே இல்ல. இவரும் பெருமாள். ஆனா ஃபுல்லுமே ஒயிட்டா இருக்காரு பாருங்க. செம்ம கியூட்டா இருக்கு. ஸ்பீச்லெஸ். ஒவ்வொன்னும் பார்க்கும்போது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஐயய்யோ! இவரெல்லாம் பாருங்க. அப்படியே பேசுற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்காரு. அப்படியே ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்காரு பாலாஜி. இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு கூட வரலாம் போல. ஐயோ! நான் திருப்பதிலயே இருக்கலாம் போல இருக்கு எனக்கு. செம்ம கியூட்டா இருக்கு. அப்படியே அந்த துளசிலாம் நேச்சுரலா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்கு. இதுல ஒவ்வொன்னுமே பாடும். கலர் கலர் லைட்லாம் எரியும் போல. அண்ட் இங்க பாருங்க. திருக்கல்யாணம். எங்க வீட்லலாம் ஒரு குட்டி ஃப்ரேமா இருக்கு. இதெல்லாம் பாருங்க எவ்ளோ பெருசு இருக்குன்னு. கோவிலுக்கு வாங்குவாங்களோ? கோவிலுக்கு, கடைக்கு பெரிய பெருசா வீடு வச்சிருந்தாங்கன்னா வாங்குவாங்க போல. அவ்ளோ பெருசா இருக்கு. இங்க ஃபுல்லுமே புத்தாஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் புத்தாஸா இருக்கு. இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த புத்தாஸ்லாம் அவ்ளோ அழகா இருக்கு. இந்த விநாயகர பாருங்க. எவ்ளோ? 6.5. இந்த விநாயகர் சூப்பரா இருக்காரு. வாவ்! இந்த புத்தா பாருங்க கிரீன் கலர்ல. ரொம்ப அழகுப்பா. சூப்பரா இருக்குப்பா. அப்புறம் நம்மளோட நவராத்திரிக்கு வந்து முகம் வைப்போம்ல, கலசத்துக்கு முகம் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ அது வந்து இப்ப ஃபைபர்ல வந்திருக்கு. அந்த மெட்டீரியல் தான் எதுன்னு சாரி சிலிக்கான்ல வந்திருக்கு. அந்த மெட்டீரியல் தான் எதுன்னு நினைக்கிறேன். தத்ரூபமா இருக்கு. கிருஷ்ணரை பாருங்க. நடுவுல நிக்கிறாரு. சூப்பரா இருக்கு. புத்தாஸ், கிருஷ்ணர், போட்டோஸ் எல்லாமே நிறைய இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த சைட்லாம் இருக்கிறது நார்மலா நம்ம வீட்லலாம் அந்த 5 சாமிகள் வச்சு பூஜை ரூம்ல வச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா அதுலயுமே பாருங்களேன் டிஃப்ரெண்டா அவங்களோட யூனிக்னஸ் காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமா காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த கடை எங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி உள்ள வந்தோம். உண்மையாவே பார்க்காத விஷயங்கள் நிறைய இங்க பார்த்துருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு. இங்கே பார்த்தீங்களா, இப்போ இவர் வந்து பெல் அடிக்கிறவர். இதோ பெல் அடிக்கிறாரா, அடித்த உடனே கதவு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக லைட் எரியும். இது வந்து அலங்காரம் பண்ணி, அப்போ அபிஷேகம் பார்த்தீங்கல்ல, இது அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு டைம் பெல் அடிக்கும் போதும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கிற மாதிரி இருக்கும். தென் அகைன் பெல் அடித்தார் அப்படின்னா க்ளோஸ் ஆயிடுது. இந்த கடையோட பேர் லாவண்யாஸ். வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு லுக் இருக்கும். அதை ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒரு திருப்பதிக்கு போகிறீங்க, திருப்பதி ஃபோட்டோவோ ஃப்ரேமோ ஏதாவது வீட்டுக்கு வாங்கணும், இல்லை யாராவது பால் காய்ச்சுறாங்க கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வீட்டுக்கு மண்டபத்துக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கடையை வந்து பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பெருமாள் இங்கே இருந்தார். ஒன்று ஒன்றும் அவ்வளோ யுனிக்காக இருந்துச்சு. யுனிக்குன்றதுக்கு அந்த அந்த வேர்டு இங்கே தான் பொருந்தும்னு நான் சொல்லுவேன். மாடி வேறு வச்சுருந்தாங்க. எங்களை போய் பார்க்க சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மாடி ஏறி போயிட்டுருக்கோம். மாடியிலையும் அவ்வளோ ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரேம்னா இந்த சும்மா மேட்டாப்பில் ஃப்ரேம் இருக்கலாம், அப்படிலாம் இல்லை. அந்த ஃப்ரேமோட அந்த அகலமே அவ்வளோ குண்டாக இருந்துச்சு. பாருங்கள், ஸ்ரீனிவாச கல்யாணத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அப்பா, நான் நினச்சேன் எங்கள் வீட்டில் இருக்கிற திருப்பதி தான் பெரிய திருப்பதின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இங்கே அவ்வளோ இருக்குது. இதே மாதிரி சைஸில் தான் நம்ம வீட்டில் இருக்குது. இது பார்த்தீங்களா, கிருஷ்ணரோட இலை. அதே இந்த மாதிரி ஹேண்ட் பெயிண்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸோட தான் இருந்தது. பட் அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்குறது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து. ஏன்னா இப்போ நம்ம ஒரு பீஸ் வாங்கினோன்னா கண்டிப்பாக அது நம்ம வீட்டில் மட்டும்தான் இருக்கும். வேறு ஒருத்தவங்க வீட்டில் அதே மாதிரி ப்ரீசஸ் இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக வீட்டை வந்து நல்லா ஷோகேஸ் பண்ணி வைப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். தென் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஒரு பாறையை பிடிச்சிட்டு உண்மையிலேயே ஒரு மனுஷன் தொங்கினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அது உண்மையிலேயே அவ்வளோ வெயிட்டாக வேற இருந்தது. லொக்கேஷன் கரெக்டாக எங்கன்னா அந்த கீழ் திருப்பதியில் உள்ளே நுழையும் போது தான் ஒரு ஏசி கன்வென்ஷனல் ஹால் இருக்கும். அதுக்கு பக்கத்து பில்டிங் தான் லாவண்யாஸ். ஸோ போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்களும் திருப்பதிக்கு வந்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்ல தான் இருக்கு. ஐ திங்க் கடை பேர் லாவண்யான்னு நினைக்கிறேன். ரோட்ல இருந்து பார்க்கும்போதே நல்லா தெரியுது விசிபிளா. ஸோ அதை பார்த்து தான் நாங்களே வந்தோம். நீங்களும் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வாங்கலாம், இல்லை கிஃப்ட் கொடுக்கலாம்.
கடை பேர் வந்து லாவண்யாஸ். எல்லா இடத்துலயுமே லாவண்யாஸ் தான் இருக்கு. பட் ரொம்ப அழகா இருக்கு. எல்லா பெருமாளும் திருப்பதியோட என்ட்ரன்ஸ்லயே இருக்கு. பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.